ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ஒரு புது விதமான கதம்ப சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இதை வந்து ரோட்டோரமாக உள்ள கடைகள்லாம் கூட கொடுப்பாங்க, ஹோட்டல்லையும் கிடைக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த சட்னி. அது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம சேனலில் செஞ்சு காமிக்கிறேன். இது வரைக்கும் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதம்ப சட்னிக்கு இப்போ நம்ம வந்து வானொலி அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம வதக்க வேண்டிய பொருள்லாம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாவை 2-3 கிள்ளி போட்டிருக்கேன். ஏன்னா முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். இதுக்கு 2 மிளகாவும் சேர்ப்போம், காஞ்ச மிளகாவும் சேர்ப்போம். காஞ்ச மிளகானா வரமிளகாவும் சேர்ப்போம், பச்சை மிளகாவும் சேர்ப்போம். மிளகா வந்து ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். சட்னி அவ்வளோ ருசியாக இருக்குது. 2 மிளகாவும் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டு செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2 பச்சை மிளகா வந்து நல்லா அந்த பச்சை நிறம் மாதிரி வரணும். அதில் காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபடணும். இந்த மிளகாயெல்லாம் வந்து நல்லா வறுபட்டுட்டு அதை மற்ற பொருளில் சேர்க்கணும். மற்ற பொருள்லாம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த மிளகா வந்து வறுபடாது. மிளகா வந்து சிவப்பு மிளகா வந்து வறுபடாமல் அரைச்சிங்கன்னா சட்னி ருசி வந்து மாறி போயிடும். இது நல்லா வறுபடணும். அதனால் எப்போதுமே மிளகாவை வறுத்துட்டு எப்போ சட்னிக்கு மற்ற பொருள்லாம் சேருங்க. இப்போ பாருங்கள், அந்த சிவப்பு வரமிளகா வந்து அந்த சிவப்பு நிறத்துலேருந்து காந்தவும் விட்டுறாதீங்க அந்த மிளகாயை. இப்போ வந்து நல்லா நிறம் மாறி வருது பாருங்கள். இந்த சமயத்தில் ஒரு நல்ல பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதனால் நான் வதக்கிறது தானேன்னு சொல்லிட்டு இல்லாமல் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணிவிட்டு போடுங்க, சீக்கிரமாக வதக்கிடலாம். இப்போ வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, வெங்காயம் சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதந்த பிறகு அது சீக்கிரம் வதங்கிறதுக்கு சட்னிக்கு தேவையான உப்பு இப்பயே சேர்த்துருங்க. இந்த சட்னிக்கு பேர் கதம்ப சட்னி. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பிட. லஞ்சு பாக்ஸும் கொடுத்து அனுப்பலாம், வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது மாதிரி ட்ரெயின் பயணங்கள்லாம் போகிறப்ப நம்ம இட்லிக்கும் தொட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும், வீணாக போகாது. நல்லா வதக்கிட்டு அரைக்கணும். இப்போ வந்து நல்லா 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வரைக்கும் நம்ம வந்து கதம்ப சட்னியில் நிறைய பொருள் சேர்த்து அரைப்போம். இது கதம்பம்னா எல்லா பூக்களும் சேர்கிற மாதிரி, இல்லை எல்லா இது அரைக்கிற சட்னி சாமானும் சேர்க்கறதால கதம்ப சட்னின்னு பேர். இப்போ அதை ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க, ருசி தூக்குதெல்லாம் இருக்கும். 3 பல் பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா, இஞ்சி, பூண்டு, இப்போ இத்தனை பொருள் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ அடுத்த பொருள்லாம் சேர்க்குறத காமிக்கிறேன். இது வந்து சாதாரணமாக இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னினாலே பிள்ளைங்கள் பெரியவங்க வரைக்கும் முகத்தை சுளிப்பாங்க. இந்த சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள், உண்மையிலே அவங்க இட்லியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சமயத்தில் இப்போ வந்து பச்சை கொத்தமல்லி தழை இதை வந்து நல்லா அலசிட்டு போடுறேன். தண்டோடையே போடுங்க. சட்னிக்கு வந்து எப்போதும் பச்சை கொத்தமல்லி தலையை வந்து தண்டோடு போடலாம். தாளிப்புக்கு தான் இலையை கிள்ளி போடணும். இந்த தண்டுலேயும் சத்தும் இருக்கும், வாசனையும் இருக்கும். அதனால் தண்டை தூக்கி போடாமல் இலையை வந்து தண்டோடு சேர்த்து போடுங்க. நல்லா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கி வரட்டும். அடுப்பு ஃபுல்லாகவே இருக்கட்டும், அப்போ நல்லா வதங்கும் சீக்கிரம் உங்களுக்கு. இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த கதம்ப சட்னிக்கு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, நல்லா ஒரு கைப்பிடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கோங்க, ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா வதக்கிடுவோம், அதனால் வீணாக போகாது சட்னி. நல்லா ஒரு கைப்பிடி தேங்காவை நல்லா துருவிட்டு இப்போ இந்த நம்ம சட்னி வதக்கிற சாமான்களோடு சேர்த்துட்டேன். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இதில் வந்து எப்போதுமே சட்னிலாம் வந்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். எல்லா சட்னியும் சேர்க்கக்கூடாது. இது மாதிரி கதம்ப சட்னிக்கு சேர்க்குற எல்லா பொருளும் சேர்க்குறதால இஞ்சி போட்டு சேர்த்துருக்கோம். இல்லை பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த தாளிப்போட பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வருது. வதக்கிறது தான் வேலை. அதுக்கப்புறம் தாளித்து வச்சுட்டிங்கன்னா நல்லா 2 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாம் இந்த சட்னியை. நல்லா நம்ம போட்ட எல்லா பொருளுமே நல்லா வெந்து வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதெல்லாம் வந்து கொஞ்சம் சூடு ஆறின பிறகு சூடு ஆற வச்ச பிறகு மிக்சியில் போடுங்க. இப்போ நான் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி இருக்கணும், முக்கால் பதத்தில் இருக்கணும். சட்னிலாம் எப்போதுமே ரொம்ப மையமாக அரைக்கக்கூடாது, குறன்னு இருக்கக்கூடாது. நான் காட்டுற பக்குவத்தில் அரைங்க. முக்கால் பக்குவத்தில் அரைச்சிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த சட்னியில் சேர்த்துட்டா அருமையான கதம்ப சட்னி. வதக்கிறது மட்டும்தான் வேலை. சாம்பார் மாதிரி பருப்பு வேக வச்சு அதெல்லாம் வேண்டாம், காய்கறிலாம் அறிய வேண்டாம். நம்ம வெங்காயம் தக்காளியை போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு அரைச்சோம்னா அருமையான கதம்ப சட்னி ரெடி. இது சட்னி தோசைக்கு இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம். வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ நான் செஞ்சுருக்கிறது கல் தோசை செஞ்சுருக்கேன். நல்லா இரும்பு கல்லில் செஞ்ச தோசை. நல்லா திருப்பி போட்டு நல்லா செஞ்சுருக்க கல் தோசைக்கு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா 2 தோசை கூடவே சாப்பிடுவோம். பெரியவங்க பிறந்தவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த கதம்ப சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.